தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 1:2-3 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலையுதிராதிருக்க மரத்தன்னா எப்போ செழிப்பா இருப்பான். அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்கும். அவன் எதை கைவிட்டு செய்தாலும் சரிங்க, அது வாய்க்கும். அப்படின்னா இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன, நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கிறது இல்லைங்க, எங்க போனாலும் ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க. சில சொல்லுவாங்க, நான் போத முன்னாடி அந்த இடம் நல்லா இருக்குது, நான் போன உடனே எல்லாம் தலைகீழா போயிடுது, என்னன்னே தெரியல. வேற எங்க ரகசியம் இல்லை, எங்கதான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையின்படி இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கான். அதான் சொன்ன, கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது. இரவும் பகலும் தியானமாய் அப்படிங்கிறது தான் வசனத்தை கேட்டு வாழ்வதுன்னு அர்த்தங்க. அதுதாங்க தியானம். அதிலே பிரியமா இருந்தால் அவர்கள் இலையுதிராதர மரத்து போல எப்பவும் செழிப்பா இருப்பாங்க. கோடை காலத்திலும் செழிப்பா இருப்பாங்க, வறட்சியிலும் செழிப்பா இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் வாய்க்கும். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேளுங்க, அதுபடி நடங்க. நீங்கள் இது முதற்கொண்டு என்ன கைவிட்டு செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த 1ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு சங்கீதம். துன்மார்க்கர் வழியிலே நடவாமல், பாவிகள் வழியிலே நில்லாமல், பரியாசக்கார் உட்காரத்திலே உட்காராமல். அப்படின்னா பாவிகள் யார், அவர்கள் வழி என்ன? துன்மார்க்கர் யார், அவர்கள் வழி என்ன? பரியாசக்காரர் யார், அவர்கள் வழி என்ன என்கிற பகுத்தறிவு கொடுப்பது தாங்க கர்த்தருடைய வார்த்தை. அதை தான் சொல்றார். அப்போ சரியாய் டிசைன் பண்ணி நடப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான், அதன்படி வாழ்கிறவர்களை தான் அப்படி ஆண்டவர் நடத்துவார். நல்லது எது, கெட்டது எது, பொல்லாத மனுஷன் யாரு, நல்ல மனுஷன் யாரு என்றெல்லாம் அறிந்து செயல்படக்கூடிய பகுத்தறிவு கொடுப்பது ஆண்டவரின் வார்த்தை. ஆகவே தான் அதை வாசிக்கணும், வாசிக்கும்படி நடக்கணும். அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்போ செழுமையா இருப்பான். அவன் எப்பொழுதும் ஆவிக்கிறவனா இருப்பான். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பான். அவன் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு இருக்கும். எல்லாருக்கும் பக்தி விருத்தியான வார்த்தைகளை பேசுவான். நெகட்டிவா பேச மாட்டான். அதுக்கு பேர் தான் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.